Hello students, இன்னைக்கு ray optics chapter fourth part பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் prism. இது ரொம்பவே ஈஸியான டாபிக் and ரொம்பவே முக்கியமானது கூட. ஏன்னா எல்லா வருஷமும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு question கேட்டுருவாங்க. So இந்த வருஷமும் இதுல இருந்து question வரதுக்கு chances அதிகமாவே இருக்கு. So இந்த செஷன்ல என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போறோம்னா refraction through a prism. அதுல minimum deviation கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி ஈக்குவேஷன்ஸ் மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து small angled prism. So நார்மலா prism பார்க்கும்போது prismோட angle 30 degree, 60 degree, 45 degree பார்த்திருப்போம். Sometimes ரொம்ப சின்னதா 10 degree, 12 degree கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி ஈக்குவேஷன்ஸ் மாறும், எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை பார்ப்போம். And then prism without deviation, இதோட கேஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ல இருந்து யூசிங் ரே டயக்ராம்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. questions பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். prismல ஃபர்ஸ்ட் question பார்க்கலாம். The angle of incidence for a ray of light at a refracting surface of the prism is 45 degree. அப்ப angle of incidence கொடுத்திருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். I is equal to 45 degree. The angle of the prism is 60 degree கொடுத்திருக்காங்க. So A is equal to 60 degree. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if the ray suffers minimum deviation through the prism, the angle of deviation and refractive index of the material of the prism கேக்குறாங்க. So first of all, minimum deviation கண்டுபிடிக்கிறதுக்கு direct formula, that is 2I minus A. So substitute பண்ணலாம். 2 into I என்ற இடத்துல you have 45 minus angle of the prism நமக்கு 60 degree. அப்ப substitute பண்ணோம்னா 2 into 45 is 90 minus 60, that will give 30 degree. அப்போ minimum deviation 30 degree அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்க்கலாம், refractive index கேக்குறாங்க. refractive index கண்டுபிடிக்கிறதுக்கு direct formula mu is equal to sin A plus deviation by 2 divide by sin A by 2. Okay. So இங்க ஏன்றது angle of the prism தெரியும், deviation நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப substitute பண்ணலாம். mu is equal to sin ஏன்ற இடத்துல நமக்கு என்ன வரும், 60 plus deviation வந்து 30 by 2 divide by sin ஏன்ற இடத்துல again 60, so sin 60 by 2. இப்ப நம்ம substitute பண்ணலாம். 60 plus 30 வந்து நமக்கு 90, 90 by 2 அப்படின்னா நமக்கு sin 45 வரும். அதே மாதிரி denominatorல பாருங்க, sin 60 by 2 வந்து 30, அப்போ நமக்கு sin 30. இப்போ நமக்கு வேல்யூ தெரியும், substitute பண்ணலாம். sin 45 வந்து 1 by root 2, sin 30 வந்து 1 by 2. இப்போ நம்ம reform பண்ணனா you will get it as 2 by root 2 and 2 நம்ம எப்படி எழுதலாம், root 2 into root 2 னு எழுதலாம். அப்போ இந்த root 2வும் இந்த root 2வும் cancel ஆயிடுச்சுன்னா you will get the answer as root 2. அப்போ இங்க பாருங்க, எனக்கு minimum deviation வந்து 30 degree, refractive index வந்து root 2. We'll check the option. Option A is the right answer. அடுத்த question, a ray of light is incident at an angle of incidence I on one face of a prism of angle A. Assume to be small. So initially ஒரு prism எடுத்திருக்காங்க, அந்த prism ஓட angle வந்து ரொம்ப சின்னதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. So let us consider இதுதான் prism and இந்த இடத்துல நம்ம mark பண்ணிக்கலாம் angle of prism A. And next என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ray வந்து ஒரு surfaceல incident ஆகுது and அதுக்கு அப்புறமேட்டு அதோட பாத் என்ன ஆகுதுன்னு தான் கொடுத்திருக்காங்க. So let us consider இதுதான் surface. Surfaceக்கு perpendicular இருக்குது எப்பவுமே normal. First நம்ம normal வரைஞ்சிக்கலாம். So this is normal and ஒரு ray வந்து incident ஆகுது இல்லையா, let us consider இதுதான் ஒரு ray, இது வந்து incident ஆகுது. And எப்பவுமே ரேக்கும் நார்மலுக்கும் நடுவுல தான் ஆங்கிள் பார்ப்போம், that is angle of incidence I. And இப்போ நம்ம லைட்டோட பாத் பார்க்கலாம். when a light travels from one medium to another medium it will bend அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இங்கேயும் எனக்கு பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது இது ஸ்ட்ரைட்டா போகாம லைட்டா நமக்கு பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். இப்படி பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, emerges normally from the opposite face. அதாவது இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளியே வந்துருச்சுன்றாங்க. emerges normally. நார்மலினா இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நார்மல், இதுதான் நார்மல். அந்த நார்மல் வழியிலே அப்படியே இந்த ரே வெளியே வந்துருச்சுன்றாங்க. ஓகே, அப்ப இந்த ரே அப்படியே வெளியே வந்துருச்சுன்னா இங்க நம்ம ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் அண்ட் ரிஃப்ராக்ஷன் R2னு பார்ப்போம். அது ரெண்டுமே எனக்கு என்னவா மாறிடும், 0. அப்ப let us consider இது வந்து I1, இது வந்து R1. எனக்கு I1ன்றத I னே கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் prism A, R1 பத்தி சொல்லல.
பட் எனக்கு இங்க நார்மலா ரே வெளியே வந்தனால எமர்ஜென்ட் ரே தட் இஸ் I2 goes to 0 and அதே மாதிரி R2 goes to 0. ஓகே, இதுதான் நமக்கு தெரிஞ்ச டேட்டா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா refractive index of the prism mu the angle of incidence I is equal to. ஸோ இந்த angle of incidence I என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்துக்கும் ரிலேஷன் கொண்டு வரணும். நான் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா angle of the prism A is equal to R1 plus R2. ஸோ இங்கே R2 0 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு Aன்றது R1. அப்போ எனக்கு angle of refraction வந்து angle of the prismக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஏர் மீடியம். ஸோ refractive index of the prism வந்து எனக்கு mu. ஸோ இங்கே நம்ம ஸ்னெல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் mu is equal to sin I1 by sin R1. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிசமோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. நார்மலா ஆங்கிள் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ பேலன்ஸ் mu is equal to I1 by R1னே எழுதலாம். ஸோ R1ன்றது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் A. ஸோ அப்போ I1 by A. ஸோ இது ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா refractive index of the prism into angle of the prism is equal to I1ன்னு எழுதலாம் இல்லை I-ன்னு எழுதலாம். ஸோ we'll check the option. Answer வந்து refractive index into angle of the prism. Option A is the right answer. And இந்த question பாருங்க, லாஸ்டா நம்ம பார்த்த question வந்து NEET 2012ல கேட்டது. அதே question ஒரு சின்ன given data கூட மாறாம NEET 2020லயும் கேட்டிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணும், அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் 4 is the right answer. அப்ப நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்பவே ஈஸியான question, பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். The angle of a prism is A. One of its refracting surface is silver. Light ray falls at an angle of incidence 2A on the first surface. Return back to the same path after suffering the reflection at the silver surface. So இங்க டீடைல் நிறைய கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். Let us consider இதுதான் நமக்கு prism and இந்த இடத்துல தான் எனக்கு angle of the prism இருக்கு, that is A. and என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சர்ஃபேஸை கம்ப்ளீட்டா சில்வர் பண்ணிட்டாங்க. அப்ப சில்வர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்த சில்வர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் பாசிபிள். இப்போ என்ன சொல்றாங்க, லைட் ரே ஃபால்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 2A. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ்ல லைட் இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது வந்து நார்மல். இங்க எனக்கு லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது. லெட் அஸ் கன்சிடர் இதுதான் இன்சிடென்ட் ரே அண்ட் இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1. இந்த I1 தான் வந்து 2Aன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் இட் எழுதிக்கலாம். I1 is equal to 2A. And then when light travels from one medium to another medium, அது பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகும்போது இதுதான் நமக்கு angle of refraction R1. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா first surface return back to the same path after suffering reflection at the silver surface. அதாவது இப்படி வர லைட் இந்த சில்வர் மேல பட்ட உடனே அப்படியே எனக்கு பாத் வந்து ரீட்ரேஸ் ஆகுது. அதாவது வந்த வழியில லைட் ரிட்டர்ன் போயிடுச்சுன்றாங்க. அப்போ எப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா நார்மல் வழியிலே பாஸ் ஆகும்போது மட்டும்தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும். அப்போ நார்மல் வழியில பாஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி சொன்ன எமர்ஜென்ட் ரே I2 வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி R2வும் எனக்கு 0 ஆயிரும். ஓகே, இந்த R1 எனக்கு தெரியாது. R1 என்னன்னு தெரியாது. நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, refractive index mu of a prism கேட்குறாங்க. ஸோ இங்கே இத்தனை கிவன் டேட்டா இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் இஸ் ஈக்குவல் டு R1 plus R2. இங்கே R2 0 ஆயிடுச்சு தானே, அப்போ Aன்றது R1. அப்போ நம்ம R1 கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் A. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can use Snell's law, கரெக்டா? because this is air medium. இது refractive index of the prism வந்து mu. ஸோ அப்போ mu is equal to sin I by sin R. ஸோ இங்கே sin I-ன்றது angle of incidence, R1ன்றது angle of refraction. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin I-ன்ற இடத்துல 2A by sin R-ன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்கு, A மட்டும் இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது வந்து sin 2 தீட்டாவோட ஃபார்மட். sin 2 தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்னா sin தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ 2ன்னு எழுதுவோம். இல்லைன்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ 2 sin A இன்டூ காஸ் A, ஏன்னா இங்க தீட்டான்றது தான் A. சரிங்களா? ஸோ எழுதியாச்சு பை sin A. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா sin A கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 cos A மட்டும் இருக்கு.
So we'll check the option. Option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது last question pattern தான். The refractive index of a material of a prism is √2. So refractive index mu is equal to √2 னு கொடுத்திருக்காங்க. Angle of the prism A is equal to 30 degree னு கொடுத்திருக்காங்க. One of the two refracting surface of the prism is made mirror inward by a silver coating. So அதே logic தான் நம்ம again நம்ம ஒரு prism எடுத்துக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது ஒரு சைடு மட்டும் சில்வர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல நம்ம இந்த பக்கமே இது பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சில்வர் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து, a beam of monochromatic light enters the prism from the other side will retrace its path after the reflection from the silvered surface. அதே தான். ஸோ let us consider, இதுதான் எனக்கு நார்மல், இந்த சர்ஃபேஸ்க்கு இது நார்மல். இந்த இடத்துல எனக்கு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே. அப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஸோ இட்ஸ் கெட்டிங் ரிஃப்ராக்டட். ரிஃப்ராக்ட் ஆகும்போது நமக்கு என்ன சொல்றாங்க, இது இந்த சில்வர் கோட்டிங்ல பட்டு அப்படியே இந்த பாத்தை ரீட்ரேஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1 அண்ட் இந்த இடத்துல எனக்கு எமர்ஜென்ட் ரே I2 வந்து 0 ஆயிரும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் வழியிலே இது போயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நார்மல் வழியிலே இதாச்சுன்னா மட்டும் தான் கம்ப்ளீட்டா ரீட்ரேஸ் ஆகும். அப்போ எமர்ஜென்ட் ரே I2 வந்து 0. அதே மாதிரி R2வும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கிவன் டேட்டாலாம் எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆன் த பிரிசம் கேட்குறாங்க. தட் மீன்ஸ் I வந்து கேட்குறாங்க. ஸோ எகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் அதோட ஃபார்முலா பார்த்துடலாம். A is equal to R1 plus R2. எகெயின் இங்கே R2 0 ஆயிடுச்சா, A வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 30 டிகிரி is equal to R1. ஸோ நம்ம R1 கண்டுபிடிச்சிட்டோம். R1 is equal to 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், I1 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு R1 தெரியும், I1 கண்டுபிடிக்கணும் அண்ட் நமக்கு refractive index தெரியும். So we can use the Snell's law, that is refractive index of the prism is equal to sin I by sin R. So இங்க first surface ன்றனால இங்க sin I1 இங்க வந்து R1 ன்னு போட்டுக்கலாம். So refractive index வந்து √2, that is equal to sin I1 by sin R1 ன்ற இடத்துல 30 degree. So sin 30 ன்றது என்னது 1/2. அப்போ substitute பண்ணலாம். √2 into 1/2. நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டேன். That is equal to sin I1. So நம்ம 2 எப்படி எழுதலாம்னா √2 into √2 ன்னு எழுதலாம். அப்போ √2 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√2 is equal to sin I1. So எப்போ எனக்கு சைன்ல 1/√2 வரும்னா when it's making an angle 45 degree. அப்போ I1 ன்றது 45 degree. We'll check the option. Option 2 is the right answer. Next one is mathematical method question. Question பார்க்கலாம். A refracting angle of a prism is 8 and refractive index of the material of a prism is cot A/2. The angle of minimum deviation கேக்குறாங்க. So refractive index வச்சு தான் ப்ளே பண்ணிருக்காங்க. நமக்கு தெரியும் refractive index of the prism mu is equal to sin A plus deviation by 2 by sin A/2. Correct? So this is equal to cot theta, that is cot A/2 னு கொடுத்திருக்காங்க. So this is equal to cot A/2. So cot நம்ம எப்படி expand பண்ணலாம் அப்படின்னா cos by sin theta அப்படின்னு expand பண்ணலாம். So expand பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் நமக்கு sin A plus deviation by 2 denominatorல sin A/2 is equal to cotக்கு பதிலா cos theta by sin theta னு எடுக்க போறோம். So cos A/2 by sin A/2 இப்படி நம்ம ரீஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீஃபார்ம் பண்ணனா இங்க பாருங்க, எனக்கு இங்க sin A/2 sin A/2 கேன்சல் ஆயிருச்சு. பேலன்ஸ் இந்த பக்கம் sin நம்ம வந்து தனித்தனியா எழுதலாம். A/2 plus deviation by 2 that is equal to cos theta-வை இந்த form of sin theta-க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி? sin 90 minus theta-வும் cos theta தான், sin 90 plus theta-வும் cos theta தான். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். இப்போதைக்கு நான் sin 90 minus theta-ன்னு எடுக்கிறேன். ஸோ இங்க 90 minus theta-ன்ற இடத்துல என்ன இருக்கு? A/2 இருக்கு. ஸோ நம்ம இங்க 90ன்னு எடுத்துக்கலாம். ஆர்எஸ் நம்ம 90 டிகிரி வந்து π/2ன்னு ரேடியனும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு 90ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த sin சேமா இருக்கா, அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பாருங்க A/2. இந்த பக்கம் -A/2 இருக்கு, இந்த சைடு வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்?
plus a by 2 plus deviation by 2 is equal to 90 degree. That is equal to 2a by 2 வரும். So 2a by 2 plus deviation by 2 is equal to 90 degree. So 2 cancel ஆயிரும். Balance a அந்த பக்கம் போச்சுனா deviation by 2 is equal to 90 degree minus angle of the prism A. So இந்த 2 opposite ல போச்சுனா deviation is equal to 2 into 90 degree minus angle of prism A. And இது உள்ள போச்சுனா I get it as 180 degree minus 2a. We'll check the option. Option 2 is the right answer. We'll see the next question. In the diagrammatic approach pannum. Find the value of angle of emergence from the prism. So emergent ray oda angle kekranga. Refractive index of the glass is √3. That is in the prism made up of glass. Idoda refractive index √3 nu kuduthitaanga. So ipo diagram vachu nama approach pannalam. So first nama எப்பவுமே normal தான் எடுப்போம். Surface க்கு perpendicular இருக்கிறது normal. So இந்த surface க்கு perpendicular இப்படி இருக்கிறது normal. And you can see எனக்கு incident ray along the normal தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ angle of incidence எனக்கு என்னவா இருக்கும்? I1 0. Because always நம்ம normalுக்கும் incident rayக்கும் நடுவுல தான் angle பார்ப்போம். இது along இருக்கா? அப்ப I1 வந்து 0. So இப்போ எனக்கு I1 வந்து 0 னா ஆட்டோமேட்டிக்கா angle of refraction அதுவும் எனக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகே. So இப்போ இந்த ரேயோட பாத்தை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ரே அப்படியே எனக்கு ஸ்ட்ரைட்டா வருது. இதுல வந்து ஹிட் ஆகும். கரெக்டா? அப்போ செகண்ட் சர்ஃபேஸ்ல ஹிட் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம நார்மல் பார்க்கணும். இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதான் நார்மல். ஓகே. ஃபைன். ஸோ அப்போ இப்படி வந்து ப்ரொசீட் ஆகுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இது வந்து மேட் அப் ஆஃப் கிளாஸ். ஸோ இட் ஹாஸ் சம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 அண்ட் வெளியில இருக்கிறது ஏர் மீடியம். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்கிறது டென்சர் மீடியம், இங்க வெளியில இருக்கிறது ரேரர் மீடியம். ஸோ த லைட் இஸ் மூவிங் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்போ it will bend away from the normal. அப்ப இப்படி ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய ரே என்ன ஆயிடுச்சு? bend away from the normal. ஓகே. இந்த ரே தான் எமர்ஜென்ட் ரே அண்ட் இந்த ஆங்கிள் தான் angle of emergent. So angle of emergent E னு சொல்லலாம் or else I2 னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல அது வந்து angle of refraction R2 னு சொல்லலாம். Fine. So அப்ப ray is traveling from denser medium to rarer medium. எனக்கு it will bend away from the normal angle நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து I2, R2 இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ we can use Snell's law. Nu is equal to sin I by sin R. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. that is √3. sin I2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். that is angle of emergent. R2 நமக்கு தெரியாது, அதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எப்பவுமே sum of interior angle makes an angle 180ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிரிசம்க்கு பாருங்க, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு, இந்த இடத்துல 60 டிகிரி இருக்கு. 90 plus 60 இங்க வந்து 150 வந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் எனக்கு இங்க என்ன இருக்கும்? 30 தான் இருக்கும். அப்போ angle of the prism வந்து 30. So இந்த angle of the prism வச்சு என்னால R2 கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். எப்படின்னா angle of the prismக்கு நம்ம ஃபார்முலா பார்த்திருக்கோம். that is R1 plus R2. இப்ப angle of the prism வந்து 30 டிகிரி. that is equal to R1 0. அப்ப இது 0 ஆக்கிட்டோம்னா பேலன்ஸ் இது எனக்கு என்னது? R2. அப்ப angle of the prism வச்சு R2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். refractive index √3 is equal to sin I2 by sin R2 ன்ற இடத்துல sin 30. So இது ஆப்போசிட்ல போச்சுன்னா √3 sin 30ன்றது என்னது? 1/2வா? So into 1/2 is equal to sin I2. So √3/2. √3/2 sinல நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 60 டிகிரில வரும். அப்ப I2ன்றது 60 degree. We'll check the option. Option 2 is the right answer. We'll see the next question. இது ரொம்பவே முக்கியமான question. Step by step பார்க்கணும். A beam of light consists of red, green and blue colors is incident on a right angle prism. The refractive index of the material of the prism for red, green and blue wavelength is 1.39, 1.44 and 1.47 கொடுத்திருக்காங்க. So first நம்ம given data எடுத்துக்கலாம். Refractive index of red வந்து 1.39. அதே refractive index of green is equal to 1.44. Refractive index of blue is equal to 1.47. Okay, given data எழுதியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணனும்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்து தான் முடிவு பண்ணணும். You can see the options. இந்த 3 கலர்ஸும் செப்பரேட் ஆகுதா இல்ல எந்த கலர் மட்டும் செப்பரேட் ஆகுது இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சோ இத அப்ரோச் பண்றதுக்கு நம்ம என்ன தியரி எடுத்துக்கலாம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம படிச்சிருப்போம். நம்ம இன்சிடென்ட் பண்ற ஆங்கிள் வந்து greater than critical angle-ஆ இருந்துச்சுனா it will undergo the
total internal reflection. Reflection மட்டும்தான் undergo பண்ணும், refraction undergo பண்ணாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை வச்சுதான் இங்க play பண்ண போறோம். ஸோ பாருங்க, இங்க angle of incidence வந்து 45. ஸோ இதை critical angle நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இங்க critical angle 45 degree. With respect to that நம்ம refractive index கண்டுபிடிக்கலாம். Formula என்ன? mu is equal to 1 by sin IC. ஸோ substitute பண்ணலாம் 1 by sin IC ன்ற இடத்துல என்ன வருது? 45 டிகிரியா? ஸோ sin 45 டிகிரி. substitute பண்ணலாம் 1 by sin 45 என்னது? 1 by root 2. ஸோ root 2 numeratorக்கு போயிருமா? ஸோ mu is equal to root 2. அப்போ root 2 ஓட value is equal to 1.414. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க refractive index. அப்போ லாஜிக் பாருங்க, இன்சிடென்ட் ஆகிற incident ray critical angle-க்கு greater-ஆ இருந்துச்சுன்னா it undergoes the total internal reflection. ஸோ அதே நம்ம refractive index வச்சு சொல்லும்போது critical angle-ம் refractive index-ம் inversely proportional-ஆ இருக்கு. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய refractive index has to be less than nu. கரெக்டா? ஸோ இது nu c-னே எழுதிக்கலாம். அப்பதான் எனக்கு total internal reflection-ஆ undergo பண்ணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 1.414. அப்போ எந்த ரே, தட் இஸ் எந்த கலர் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1.414. இதுக்கும் கம்மியா இருக்கணும் கரெக்டா இந்த கண்டிஷன் படி. ஸோ இதுக்கும் கம்மியா எது இருக்கு? ரெட் கலர் மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் ரெட் கலர் வந்துட்டு 1.39. இது மட்டும்தான் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இது மட்டும்தான் எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணும். ஸோ அப்போ இங்க வர ரெட் லைட் அப்படியே இது மேல பட்டு இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட், refraction நடக்காது. அப்ப எந்த ரெண்டு லைட்டுக்கு வந்து refraction நடக்கும்னா coming to blue and green, அதுக்கு மட்டும்தான் refraction நடக்கும். அப்ப blue light இப்படி வந்துச்சுன்னா it will get refract. அதே மாதிரி தான் green கலரும் இப்படி வந்துச்சுன்னா அது வந்து refraction undergo பண்ணும். அப்ப பாருங்க, red color undergoes the total internal reflection, green and blue undergoes the refraction. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ரெட் லைட் மட்டும் தான் தனியா வருது, green and blue combined தான் இருக்கு. அப்போ ரெட் கலர் மட்டும் தனியா வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். Separate the red color part from the green and blue colors. Option 4 is the right answer. இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், கரெக்டா அப்ரோச் பண்ணா போதும். கொஸ்டின் பார்க்கலாம். A thin prism having a refracting angle 10 degree is made up of glass of refractive index 1.42. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிடலாம். ஒரு தின் பிரிசம் இருக்கு, அதோட ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் வந்து 10 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆங்கிள் ஆஃப் பிரிசம். A1 is equal to 10 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அதோட refractive index mu1 is equal to 1.42. This prism is combined with another thin prism of glass of refractive index 1.7 கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட refractive index mu2 is equal to 1.7. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, this combination produces the dispersion. Dispersion நடக்குது, that means விப்ஜியா 7 colors கிடைக்குது without deviation. இதுதான் most important point. எனக்கு deviation இல்லை. அவங்க கேட்கறது the refracting angle of second prism கேட்குறாங்க. ஸோ without deviation தானே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம net deviation பார்க்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? angle of the second prism. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ரோச் பண்ணலாம். டீவியேஷனோட ஃபார்முலா என்னதுன்னா mu minus 1 into a. refractive index minus 1 into angle of the prism. ஸோ இங்கே net deviation பார்க்கலாம். net deviation deviation of the first prism plus deviation of the second prism. அப்போ நம்ம இங்கே எழுத ஆரம்பிக்கலாம். இங்க எனக்கு first oneக்கு refractive index of the one minus 1 into angle of the prism 1 plus அதே மாதிரி இங்க refractive index of 2 minus 1 into angle of the prism 2. ஸோ இதுதான் net deviation. இதுதான் 0ன்னு சொல்லிட்டாங்க. that means no deviation. அப்போ இந்த டேர்ம் இங்க போகுமா? அப்போ நமக்கு மைனஸா தான் போகும். அப்போ minus mu2 minus 1 into angle of prism for the second one is equal to mu1 minus 1 into angle of the prism A1. ஸோ இங்க என்னன்னா நமக்கு வேல்யூ மட்டும்தான் வேணும், நமக்கு வந்து டைரக்ஷன் வேண்டாம். ஸோ அப்போ இங்க மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் ஆஃப் தட் இந்த மைனஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். we gonna take only the magnitude. அப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். mu2ன்றது 1.7 minus 1, A2 நம்ம கண்டுபிடிக்கணும். that is equal to mu1ன்றது என்னது? 1.42 minus 1, A1 வந்து 10ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க கால்குலேட் பண்ணலாம். இது வந்து 0.7 A2 is equal to 0.42 into 10. அப்ப நம்ம இங்க கால்குலேட் பண்ணோம்னா 0.42 into 10 வந்து 4.2 by நமக்கு இங்க 0.7 that is equal to A2 வரும்.
So multiply and divide by 10 பண்ணலாம். அப்போ 42 by 7 that will give 6 that is equal to A2. அப்போ angle of the second prism வந்து 6 degree. We'll check the option. Option 1 is the right answer. Okay students, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. If you have any doubts or suggestion எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And இதோட next part இன்னும் 2 daysல அப்லோட் பண்ணிடுவேன். அது பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you students.